அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய மருத்துவர்களுடைய எண்ணிக்கை குறையும். தனியார் மருத்துவமனைக்கு போய் பார்க்கிற பொழுது இன்றைக்கு 100 ரூபாய் கட்டணமாக இருக்கிற மருத்துவர் கட்டணம் 10 ஆண்டுகள் கழித்து பார்க்கிற பொழுது 1000 2000 உயர்ந்து போகிற மிகப்பெரிய ஆபத்து. அரசு தேர்வு நடத்துகிறது போது கட்டணங்களை நிர்ணயம் செய்வார்கள். பிற்படுத்தப்பட்டோருக்கு இவ்வளவு, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இவ்வளவு, முற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இவ்வளவு, கட்டணம் சரிபாதியாக குறையும். ஆனால் மாறாக 1700 ரூபாயை 20 லட்சம் பேரிடத்தில் வசூல் செய்து ஒரே ஆண்டில் 354 லட்சம் கோடி சம்பாதிக்கிற ஒரு நிறுவனம். யாருடைய நிறுவனம்? பிஜேபிக்கும் RSSக்கும் அதில் என்ன சம்பந்தம் என்பதை ஆய்வு செய்ய வேண்டிய நேரத்தில் இன்றைக்கு நாம் கடந்த தேர்வு முடிவுகளின் போது 25-30 மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் அளிப்பதாக செய்திகள் முதலில் வெளிவந்தது. அதற்கு பின்பாக அனைவரும் நீட் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். எதற்காக அவர்களுக்கு மட்டும் கூடுதல் மதிப்பெண் என்கிற விவாதம் எழுப்பப்பட்ட நிலையில் இந்த தேர்வு முறையாக நடைபெறுகிறதா என்பதை பற்றியான விவாதங்களும் ஆய்வுகளும் அதன் பின்புதான் இந்திய ஒன்றியம் முழுவதும் வருகிறது. நாம் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இந்த கடந்த 8 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் 2 முறை சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 2 முறை தலைமை தாங்கி போராட்டத்தை நடத்தி இருக்கிறார். இதே இடங்களில் அனைத்து இயக்கங்களும், மேடையில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் இல்லாத அரசியல் கட்சிகள் எல்லாம் இதே இடங்களில் நீட்டுக்கு விலக்கு கோரி போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கோரிக்கையை, போராட்டத்தை ஒன்றியம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் கையில் எடுத்திருக்கிறது. அதற்கு காரணம், நாம் எடுத்த போராட்டத்தில் வைத்த முழக்கம், அதில் இருக்கக்கூடிய நியாயங்களை இப்போதுதான் ஒன்றிய அரசினுடைய பல்வேறு விதமான அரசியல் இயக்கங்களும் கட்சிகளும் தலைவர்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். 8 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நீட் சட்டத்தை கொண்டு வருகிற பொழுது மோடி சொன்னார் நாடாளுமன்றத்தில், இது போன்ற ஒரு மிகப்பெரிய மக்களுக்கு நன்மை விளைவிக்கிற சட்டம் இதுவரை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படவில்லை. இந்த சட்டத்தை கொண்டு வருவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் என்று சொன்னார். மாறாக என்ன நடந்தது? சட்டம் அமலான தேதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏறக்குறைய 23க்கு மேற்பட்டோர் தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் ஏறக்குறைய 150க்கும் மேற்பட்டோர் அதே ராஜஸ்தான் மாநிலத்தில் கோட்டா நகரிலே பயிற்சி பெற்ற மாணவர்கள் மன அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை செய்ததாக சொல்கிறார்கள். இவற்றுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பின்னணி இருக்கிறது. ஏதோ வெறுமனே ஒரு எழுத்து தேர்வு, மாணவர் சேர்க்கை என்பதோடு மட்டுமில்லாமல் கார்ப்பரேட் நலன் சார்ந்த ஒரு கொள்கையாக நீட் இருக்கிறது. அதற்கு அடிப்படையாக மனுவும் இருக்கிறது. மனு சொல்லுகிறது, ஒரு சூத்திரனுக்கு எதை வேண்டும் என்றாலும் கொடு, கல்வியை கொடுக்காதே சொல்லுவது மனு. அந்த மனுவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய RSS சங் பரிவார் அமைப்புகளுடைய தலைமை அமைச்சராக இன்றைக்கு மோடி இருக்கிறார். எனவே மனுவை அமல்படுத்துவதில் உறுதியாக இருக்கிறார். எனவே எதிர்க்கிற நாம் பேசுவோம். இந்த நீட் தேர்வு எதற்காக கொண்டு வரப்பட்டது? வெறும் மாணவர் சேர்க்கைக்காகவா? அவை சொல்லுகிறது நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், தகுதி உடைய நபர்களை தேர்வு செய்கிற ஒரு முறை. எதற்கு தகுதி? இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில், நாளை சட்டக் கல்லூரியில், நாளை பொறியியல் கல்லூரியில், நாளை மறுநாள் அரசு பள்ளிகளில், நாளை மறுநாள் பாலிடெக்னிக்கில், ITI வரை தொடரும். நீட்டு வருவதற்கு முன்பாகவே நம்முடைய மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரிகள் தனியாக இருக்கிறது. நாம் கடுமையாக எதிர்ப்பதற்கு காரணம் வெறுமனே மருத்துவ மாணவர் சேர்க்கை மட்டுமல்ல, அது பொது மருத்துவம் சார்ந்தது. இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவமனை இருக்கிறது, மருத்துவர்கள் இருக்கிறார்கள். கூடுதலாக தனியார் துறையிலும் மருத்துவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய கட்டணம் என்பது மிக எளிய முறையில் ஒரு மருத்துவரை போய் நேரில் சந்திக்கிற பொழுது கட்டணம் 100 ரூபாய் கொடுத்தால் போதும். நீட் தேர்வு தொடர்ந்து அமலானால் அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய மருத்துவர்களுடைய எண்ணிக்கை குறையும். தனியார் மருத்துவமனைக்கு போய் பார்க்கிற பொழுது இன்றைக்கு 100 ரூபாய் கட்டணமாக இருக்கிற மருத்துவர் கட்டணம்
10 ஆண்டுகள் கழித்து பார்க்கிற பொழுது 1000ஆக 2000ஆக உயர்ந்து போகிற மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. சரி, அதையாவது சரியாக நடத்துகிறார்களா? பொதுவாக அரசு தேர்வு யார் யார் நடத்துகிறார்கள்? யுஜிசி நடத்துகிறது, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் நடத்துவது அரசு துறை, நெட் நடத்துவது அரசு துறை. எங்கே தேர்வுக்கு தனியார் தேர்வு நடக்கிறது என்றால் வெளிநாடுகள் செல்லுகிற மாணவர்களுக்கு தேர்வு நடத்துகிற முறையை தனியார் துறை நடத்துகிறது. ஆக இந்திய அளவு முழுவதும் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு தேர்வு முறையை நடத்துகிற தேர்வு யார் நடத்த வேண்டும்? அரசு நடத்த வேண்டும். அதற்கு மாறாக தனியார் இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய தேர்வு முகமாண்மை, இந்த நிறுவனம் யாருடையது? எப்போது தொடங்கப்பட்டது? தேர்வு நடத்துகிற அதற்கு ஏதாவது கடந்த காலத்தில் அனுபவங்கள் இருந்திருக்கிறதா? நடத்தி இருக்கிறார்களா? எந்த விதமான ஆய்வும் கிடையாது. ஒரே ஒரு சின்ன புள்ளி விவரங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். ஒரு தேர்வு நீட் எழுத நான் விண்ணப்பம் செய்தால் 1700 ரூபாய் ஒரு விண்ணப்பத்திற்கு வசூல் செய்கிறார்கள். கடந்த கல்வி ஆண்டில் 20,87,000 பேர் மனு செய்திருக்கிறார்கள். 1700 into 20,87,000 கணக்கிட்டு பார்த்தால் ஏறக்குறைய 354 லட்சம் கோடி ஒரே ஒரு கல்வி ஆண்டில் நீட்டை நடத்துகிற நிறுவனத்திற்கு மட்டும் போய் சேருகிறது என்றால் இது யாருக்கு எதிரான மோசடி என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அரசு தேர்வு நடத்துகிறது போது கட்டணங்களை நிர்ணயம் செய்வார்கள். பிற்படுத்தப்பட்டோருக்கு இவ்வளவு, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இவ்வளவு, முற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இவ்வளவு கட்டணம் சரிபாதியாக குறையும். ஆனால் மாறாக 1700 ரூபாயை 20 லட்சம் பேரிடத்தில் வசூல் செய்து ஒரே ஆண்டில் 354 லட்சம் கோடி சம்பாதிக்கிற ஒரு நிறுவனம் யாருடைய நிறுவனம்? பிஜேபிக்கும் RSSக்கும் அதில் என்ன சம்பந்தம் என்பதை ஆய்வு செய்ய வேண்டிய நேரத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். மிகப்பெரிய ஆபத்து. அந்த தேர்வு இன்றைக்கு வரைக்கும் முறையாக நடத்தி இருக்கிறார்களா? மலர்வன் சுட்டி காட்டினாரே, 6 ஆண்டுகள் ஆகிவிட்டது. மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து நீதியரசர் கேட்கிறார், 6 ஆண்டுகள் முடிந்துவிட்டது, ஏன் இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை? NTA சார்பாக முழு விளக்கங்களை சொல்லவில்லை. இன்னும் குறிப்பாக தேசிய தேர்வு முகமாண்மையை கூட அந்த வழக்கிலே சேர்க்கப்படாமல் இருக்கிறது. அதை சேர்க்க வேண்டும் என்று நீதியரசர் உடனடியாக உத்தரவை வழங்கியிருக்கிறார். இவ்வளவு பிரச்சனைகள். தேர்வு நடத்துகிற விதம் என்பது நம்முடைய தங்கைமார்களுடைய கையில் இருக்கக்கூடிய வளையல்களை, கடிகாரங்களை, கழுத்தில் இருக்கிற தாலியை, மூக்குத்தியை, செயினை அனைத்தையும் கழட்டு என்பது, நம்முடைய பிள்ளைமார்கள் தான் போட்டு வைத்திருக்கிற அந்த சுடிதாருக்கு மேல இருக்கிற துப்பட்டாவை கழட்டி பார்ப்பது, முடுக்கையில் இருக்கிற துப்பட்டாவை அரை கையாக வெட்டி பார்ப்பது, இவ்வளையும் தாண்டி ஒரு மாணவர் நீட் தேர்வு எழுத முடியுமா? எழுதினால் தேர்வு ஆக முடியுமா? ஒரு விதமான படபடப்பு, உளவியல் ரீதியாகவே படபடப்புக்கு கொண்டு செல்லும். அந்த படபடப்பு முடிவதற்கு அரை மணி நேரம் முடியும், அதற்குள் தேர்வே முடிந்து விடுகிற ஆபத்து. இதோடு மட்டுமா, வேறு மாநிலத்திற்கு அழைத்து சென்றார்கள். மொழி தெரியாது, இனம் தெரியாது, இடம் தெரியாது. அந்த பதப்பதப்போடு நான் செல்ல வேண்டும், நீட் தேர்வை எழுத வேண்டும், அதில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அது சாத்தியமா? அது நியாயமா? இதை கண்டிக்க வேண்டிய இடத்தில் அனைவருமே நாம் இருக்கிறோம். எனவே பொதுமக்கள் எல்லாம் இந்த நேரத்தில் நீட்டுக்கு எதிர்ப்பான போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் நேற்றைக்கு வரைக்கும் நாம் பேசினோம், இன்றைக்கு அனைவரும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே நீட் ஒழிப்பு என்பது சமூக நீதி, நீட் ஒழிப்பு என்பது பொது மருத்துவம் சார்ந்தது. சாதாரண ஏழை எளிய மக்கள் இங்க இருக்கக்கூடிய கோவை அரசு மருத்துவமனையில ஒரு நாளைக்கு குறைந்தது 10,000 பேர், 5,000 பேர் உள்நோயாளியாக, 5,000 பேர் வெளிநோயாளியாக வந்து செல்கிறார்களே, அந்த 10,000 பேருக்கு மருத்துவம் சார்ந்தது, பொது மருத்துவம் சார்ந்து இன்றைக்கு வரைக்கும் முறையாக இருக்கிற காரணத்தினால்தான் பல உயிர்கள் இன்றைக்கு வரைக்கும் காப்பாற்றப்படுகிறது. ஒருவேளை நீட்டமினானால் மருத்துவர் எண்ணிக்கை குறையும், மருத்துவர் எண்ணிக்கை குறைந்தால் மரணத்தினுடைய விகிதம் அதிகரிக்கும். எனவே இது யாருக்காக மாற்றப்பட்டிருக்கிறது என்றால், கார்ப்பரேட் நலன் சார்ந்திருக்கிற RSS சங்பரிவார் அமைப்புகளுடைய தொடர்பு இருக்கக்கூடிய நபர்களுடைய நலனை சார்ந்து நீட் தேர்வு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் நீட்டை நாம் தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறோம், இன்னும் எதிர்ப்போம். நீட் தேர்வு ரத்தாகிற வரை, ஒழிக்கிற வரை தொடர்ந்து எதிர்ப்போம் என்று கூறி இந்த நேரத்தில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்த திராவிட இயக்க தமிழர் பேரவைக்கும், திராவிட மாணவர் பேரவைக்கும், திராவிட தமிழர் கட்சியின் சார்பிலே நன்றி தெரிவித்து, இதே முழக்கத்தோடு மாலை 4 மணிக்கு இங்க இருக்கிற அண்ணாமலை அரங்கில் கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேடையில் இருக்கிற அனைத்து தலைவர்களும் தன்னுடைய கருத்துக்களை இந்த மேடையில
பேச இருக்கிறார். நீங்கள் அதற்கும் வர வேண்டும் என்று அழைப்பையும் வேண்டுகோளையும் விடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.